நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கவர்மெண்ட்டில் கொடுத்த ஏசர் லேப்டாப்பில் எப்படி ஓஎஸ் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணுன்னா, உங்களுடைய இப்போ இருக்க ஓஎஸ்லேயே உள்ளே போய்க்குங்க பாஸ்வேர்ட் போட்டு. இதுக்கு உங்களுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல சிக்னல் ஸ்ட்ரென்த் இருக்க ஒரு நெட்வொர்க் தேவை, ப்ளஸ் ஒரு பென்ட்ரைவர் தேவை. அந்த பென்ட்ரைவில் எந்த டேட்டாவும் இருக்கக்கூடாது. மேக்ஸிமம் ஒரு 10 GB இருந்தால் ஓகே. ஃபஸ்ட்டு ஒய்ஃபையில் உங்களோட லேப்டாப்பை கனெக்ட் பண்ணிக்கோங்க. தென் வந்து சிஸ்டமோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் செக் பண்ணிக்கோங்க ஒன்ஸு. திஸ் பிசியில் ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்கன்னா உங்களோட சிஸ்டம் ஸ்பெக்ஸ்லாம் காட்டும். நம்ம கொடுத்துருக்க லேப்டாப்பில் விண்டோஸ் 11 ஹோம் யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் நம்மளோட ப்ராசஸரு, அப்புறம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து 64 பிட்டு, இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க ஒன்ஸ். அப்புறம் உங்களுக்கு எந்த ப்ரௌசர் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த ப்ரௌசருக்குள்ளே போய்க்குங்க. இதுக்கு நான் ஒரு பென்ட்ரைவ் எடுத்து அதை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம இப்போ வந்து விண்டோஸ் 11ஓட ISO ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ணணும். ஸோ அதுக்கு ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி Win11 ISO டவுன்லோட்னு சர்ச் பண்ணிக்கோங்க. நான் Win11 ஹோம் டவுன்லோட்னு போடுறேன். அதில் மைக்ரோசாஃப்டோட ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மைக்ரோசாஃப்ட்லேருந்து ஒரு சைட்டு வரும். அந்த சைட்டுக்குள்ளார நான் காட்டுறேன்ல, அதே சைட்டுக்குள்ளார போய்க்குங்க. போயிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். அந்த இடத்துல செலக்ட் பண்ண சொல்லும். நமக்கு தேவையானதை செலக்ட் பண்ணிப்போம். விண்டோஸ் 11 மல்டி எடிஷன், அதில் எல்லா எடிஷனுமே இருக்கும். விண்டோஸ் 11 ஹோமு, விண்டோஸ் 11 ப்ரோ, எல்லா வெர்ஷனும் இருக்கும். நமக்கு ஹோம்ன்றதுனால அதுவே எடுத்துக்கும் ஆட்டோமேட்டிக்காக. தென் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ், யுனைடெட் ஸ்டேட்ஸு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. தென் 64 பிட்டு டவுன்லோடுன்னு காட்டும். நம்ம பிசியும் 64 பிட்டு தான். டவுன்லோட் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா ஒரு 7.20 GB ஐ திங்க் அதோட ஃபைல் சைஸு. அது டவுன்லோட் ஆகும். நான் இப்போதைக்கு பாஸ் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். டவுன்லோட் ஆகிட்ட பிறகு அது எப்படி காட்டும் அப்படின்றது நான் இப்போ உள்ளே போய் உங்களுக்கு காட்டுறேன் திஸ் பிசியில். ஸோ இப்படி தான் இருக்கும் உங்களோட ஃபைலு டவுன்லோட் பண்ணிட்ட பிறகு. 7.20 GB இருக்கும். தென் இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, கமாண்ட் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி நம்ம பென்ட்ரைவரை வந்து பூட்டபிள் பென்ட்ரைவராக சேஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்கு பென்ட்ரைவரை கனெக்ட் பண்ணிக்கோங்க. பென்ட்ரைவர் ஒன்ஸ் லேப்டாப்பில் காட்ட ஆரம்பித்ததும் திஸ் பிசி போயிட்டு பென்ட்ரைவர் வந்து இப்போது இப்படி தான் இருக்குது. என்னோடய ஃப்ரெண்டோட பென்ட்ரைவ் தான் எடுத்திருக்கேன், 64 GB. அது அப்படியே ஃபார்மேட் அடித்தாலும் ஓகே. இல்லைன்னா அது ப்ராப்பராக க்ளீன் பண்ணுறதுக்கு கமாண்ட் ப்ராம்ப்ட் ரன் as அட்மினிஸ்ட்ரேட்டர்னு கொடுங்க. எஸ் கொடுத்து உள்ளே போங்க. ஃபஸ்ட்டு நம்ம இதை க்ளீன் பண்ணுறதுக்கு டிஸ்கை பார்ட்டிஷன் பண்ணணும். அதுக்கு நான் போடுற கமெண்ட்டை அப்படியே போட்டுக்கோங்க. DISKPART டிஸ்க் பார்ட்டுன்னு டைப் பண்ணி என்டர் கொடுங்க. தென் டிஸ்க் பார்ட்டுக்குள்ளார இந்த கமெண்ட்டை நான் போடுற கமெண்ட்டை அப்படியே போட்டுக்கோங்க. லிஸ்ட்டு டிஸ்க்குன்னு போடணும். லிஸ்ட்டு ஸ்பேஸு டிஸ்க்கு கொடுத்து என்டர் கொடுங்க. இப்போ இதில் காட்டுறது தான் நம்ம பிசியில் இருக்க டிஸ்க்கு 0ன்றது நம்ம கொடுத்த 256 SSD. டிஸ்க்கு 1 தான் நம்மளோட பென்ட்ரைவு, 57 GB காட்டுது இல்லையா. ஸோ இப்போ நம்ம செலக்ட் பண்ணணும். செலக்ட் ஸ்பேஸு டிஸ்க்கு ஸ்பேஸு 1ன்னு கொடுத்து என்டர் கொடுங்க. தென் இப்போது நம்ம டிஸ்கை செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ இதை க்ளீன் பண்ணணும் இல்லையா. ஸோ வந்து க்ளீன்னு டைப் பண்ணி என்டர் கொடுத்துக்கோங்க. இது கொடுத்தாலே போதும், ஓரளவு அது மேக்ஸிமம் ஆகிடும். ஸோ இந்த ஒரு கமெண்ட் நம்ம போட்டே ஆகணும். க்ரியேட் பார்ட்டிஷன் ப்ரைமரின்னு போடணும். ஸோ நான் இப்போ இதை தப்பாக போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு கரெக்ட் பண்ணிப்பேன், அதை பார்த்து போட்டுக்கோங்க, சரிங்களா. க்ரியேட் பார்ட்டிஷன் ப்ரைமரி. ஸோ இதை நான் தப்பாக போட்டதுனால இப்படி காட்டுது. பார்ட்டிஷன்றது மேலே ஒரு காட்டுது இல்லையா, அதை அப்படியே கீழே போட்டுக்கோங்க.
create space partition PARTITION space primary கொடுத்து என்டர் அடிங்க. நெக்ஸ்ட்டு கமெண்ட் வந்து நம்ம ஃபார்மேட் பண்ணணும். செலக்ட் பார்ட்டிஷன், அதாவது இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க அந்த பார்ட்டிஷனை வந்து செலக்ட் பண்ணணும். செலக்ட் பார்ட்டிஷன் ஸ்பேஸ் 1 கொடுத்து என்டர் அடிங்க. தென் இதை வந்து நம்ம ஃபார்மேட் பண்ணணும். ஃபார்மேட்டுக்கு நீங்கள் ஃபார்மேட்னு FORMAT போட்டு ஃபார்மேட் பண்ணாலும் ஓகே, இல்லை ஃபார்மேட் ஈக்குவல் டு FS ஸ்பேஸு NTFSன்னு கொடுத்தாலும் ஓகே. உங்களுடைய டிஸ்கோட ஃபார்மேட் எப்படி இருக்கோ அப்படி கொடுத்துக்கோங்க. நான் வெறும் ஃபார்மேட்னு கொடுத்துக்கிறேன். கம்ப்ளீட் ஆகிட்டு வந்தோடனே உங்களோட பென்ட்ரைவ் இப்படி தான் காட்டும். ஸோ ஃபஸ்ட்டே உங்களுக்கு எப்படி இருக்குனாலும் ஓகே அப்படியே விட்டுருங்க, இல்லைனா கமாண்ட் ப்ராம்ப்ட்டில் ஒரு டைம் போட்டுக்கிறது நல்லது. தென் நமக்கு பூட் பண்ணுறதுக்கு ருஃபூஸ்னு ஒரு சாஃப்ட்வேர் தேவை. ருஃபூஸ்னு இதை பாஸ் பண்ணி இந்த சாஃப்ட்வேரோட சைட்டுக்குள்ளார வந்துடுங்க. தென் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் கீழே ஃபஸ்ட்டு ருஃபூஸ் 4.12 EXE இருக்கா, ஸ்டாண்டர்ட்னு இருக்கும் Windows 64க்கு, அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோடு ஆனோடனே அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்தோடனே அது ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். எஸ் கொடுத்து இதோட வச்சுட்டு குரோமை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம பென்ட்ரைவரை செலக்ட் பண்ணணும். ஆல்ரெடி செலக்டில் தான் இருக்கும். தென் கீழே வந்து ISO செலக்ட் பண்ணணும். நம்ம டவுன்லோட் பண்ண பார்த்தீங்களா அந்த ஃபைலு செலக்ட் கொடுத்து, நீங்கள் டவுன்லோட்ஸில் தான் வச்சுருப்பீங்க. ஸோ டவுன்லோட்ஸில் கிளிக் பண்ணி காட்டுறேன். டவுன்லோட்ஸில் இருந்தால் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வேறு பார்ட்டிஷனில் வச்சுருக்கேன், அந்த பார்ட்டிஷனுக்கு நான் போய்க்கிறேன். போயிட்டு அந்த ISOவை செலக்ட் பண்ணிக்கணும். தென் கீழே இருக்கிற ஆப்ஷன்ஸ்லாம் அப்படியே விட்டுடலாம். ஸ்டாண்டர்ட் விண்டோஸ் இன்ஸ்டாலேஷனே ஓகே. பார்ட்டிஷனோட ஸ்கீம் வந்து நமக்கு GPT தான் வந்து லைட் வெயிட்டு ப்ளஸ் வந்து எஃபெக்டிவாக இருக்கும்னு மெஷர் பண்ணியிருக்கோம். தென் டார்கெட் சிஸ்டம் UEFIயில் இருக்கட்டும். தென் ஃபைல் சிஸ்டமும் NTFS தான். கிளஸ்டர் சைஸும் அப்படியே வச்சுட்டு ரெடி கொடுத்துக்கோங்க. ஒன்ஸ் அதை செக் பண்ணி அப்டேட்ஸ்லாம் ஓகே அப்படின்னோடனே ஸ்டார்ட் கொடுத்துருங்க. இது ஒரு இதில் ஒன்று இருக்குது. ஃபஸ்ட்டு 5 ஆப்ஷனை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. கடைசி 2 ஆப்ஷனை விட்டுட்டு ஓகே கொடுத்துருங்க. அது ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சுன்னா இது ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே ஆகிடும். டைம் ஆகுன்றதுனால நான் ஸ்கிப் பண்ணிக்கிட்டேன். 90% இதில் காட்டுறேன். %100 ஆனவுடனே கேன்சல் கொடுத்து உள்ளே வந்துடுங்க. ஒன்ஸ் நீங்கள் இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் க்ளோஸ் கொடுத்துட்டு திஸ் PC ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் உங்களோட பென்ட்ரைவரை எஜெக்ட் பண்ணிவிட்டு திரும்ப இன்சர்ட் பண்ணிங்கன்னா உங்களோட பென்ட்ரைவர் இந்த மாதிரி தான் காட்டும். இந்த மாதிரி காட்டினா போர்ட்டபிள் பென்ட்ரைவராக சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அந்த நேம்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்க வேணாம். தென் லேப்டாப்பை ஷட் டவுன் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிக்கோங்க. அந்த USB பென்ட்ரைவர் நம்ம பூட் பண்ணதை போட்டுக்கணும். F12 வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு 4-5 டைம் ஆன் ஆகிறதுக்குள்ளே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த விண்டோ வந்துடும். இந்த விண்டோ வந்ததும் UEFIன்னு USB பார்ட்டிஷன் 2 இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. 1 செலக்ட் பண்ணாலும் வரும், 2 செலக்ட் பண்ணிக்கோங்க. விண்டோஸோட இன்ஸ்டலேஷன் செட்டப் ஸ்டார்ட் ஆகிடும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். முக்கியமான விஷயம், உங்கள் லேப்டாப்பை வந்து சார்ஜரில் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. தென் லாங்குவேஜுக்கு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். கீபோர்ட் லாங்குவேஜ் USல இருக்கும், இங்கிலீஷ் இந்தியான்னு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரால் பண்ணி இங்கிலீஷ் இந்தியா செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. செக் பாக்ஸை டிக் வச்சுட்டு இன்ஸ்டால் Windows 11 கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. தென் இந்த இடத்துல தான் நம்ம கொஞ்சம் கரெக்டாக பார்க்க வேண்டியிருக்கு. டிஸ்க்கு கரெக்டாக செலக்ட் பண்ணணும், இல்லைன்னா உங்களோட டேட்டாஸ்லாம் போயிடும். அக்செப்ட் கொடுத்துருங்க.
ஏசர்னு உங்களோட C:\, ஒரு பார்ட்டிஷன் இருக்கும், அதை தான் வந்து ஃபார்மேட் பண்ணணும். மற்றது டேட்டான்னு இருக்கிறதோ இல்லை வந்து அதர் 15 GB இருக்கிறதையோ ஃபார்மேட் அடிச்சிங்கன்னா எல்லா டேட்டாவும் போயிடும். டிஸ்க் 0 பார்ட்டிஷன் 3 ஏசர்னு காட்டுதா, 137 GB. அதை கிளிக் பண்ணி மேலே ஃபார்மேட்னு கொடுங்க. ஃபார்மேட் ஆகிட்டு அதுவே வரும், வெயிட் பண்ணி திரும்ப ஒரு டைம் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இன்ஸ்டால்னு கொடுங்க. இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். இதுவும் ஒரு 10 to 15 minutes எடுக்கும். உங்கள் லேப்டாப்பை வந்து சார்ஜரில் கனெக்ட் பண்ணி வைங்க. ஸ்கிப் பண்ணிக்கிறேன், வீடியோ பெருசாக போய்ட்டோம். அப்புறம் திரும்ப ரீஸ்டார்ட் ஆகும் ஃப்ரீக்வெண்ட்டாக. தென் கொஞ்சம் நேரம் கழித்து உங்களுக்கு இப்படி தான் ஒரு ஆப்ஷன் காட்டும். ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. Windows 11 என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உள்ளே போகும். திரும்ப அகைன் ரீஸ்டார்ட் ஆகுது. இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும் உங்களோட பிசியில். நீங்கள் புதுசாக போடுற Windows 11 ஹோம் அதுவே செலக்ட் பண்ணிக்கும். நீங்கள் எந்த வேரியண்ட்டையும் செலக்ட் பண்ண தேவையில்ல. Windows 11 ஹோம் அதுவே இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். முடிஞ்சதுக்கப்புறம் இப்படி தான் வரும். Windows 11 ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். தென் உங்களுக்கு நெட்வொர்க் கனெக்ஷன் இருந்தால் கொடுத்துருங்க, இல்லைனா கீழே ஐ டோன்ட் ஹேவ் இன்டர்நெட்னு இருக்குது, அதை கொடுத்து உள்ளே போய்க்குங்க. இது ஒரு 2 to 3 minutes எடுக்கும். அதுக்கப்புறம் நம்மளோட டெஸ்க்டாப்க்கு வந்துடும். அவ்வளோதான், நம்மளோட டெஸ்க்டாப் வந்துருச்சு. Windows 11 ஹோம் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அப்படியே செட்டிங்ஸுக்கு போயிட்டு உங்கள் விண்டோஸ் வந்து ஃபஸ்ட்டு உங்களோட பிசியை வந்து நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணிங்கன்னா போதும். ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஹார்ட்வேர்லேருந்து உங்களோட கீ எடுத்து ஆக்டிவேட் பண்ணிவிடும். தென் ஏசரோட அஃபிஷியல் சைட்டில் போயிட்டு இந்த மாடலோட நம்பர் இதோ காட்டுறல அதை போட்டுக்கோங்க. போட்டுட்டு டிரைவர்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணணும். ஆடியோ டிரைவரு, ப்ளூடூத் டிரைவரு, சிப்செட் டிரைவரு, லேன் டிரைவரு, இது எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒன்ஸ் நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணாலே அதே ஆட்டோ அப்டேட் ஆகிடும். தென் செட்டிங்ஸில் போய் விண்டோஸ் அப்டேட் கொடுத்து வெயிட் பண்ணுங்கள். அதுவே வந்து விண்டோஸே வந்து டிரைவர்ஸு ப்ளஸ் வந்து எனி அதர் அப்டேட்ஸ் இருந்தால் அதுவே ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் பண்ணிவிடும். நெட்வொர்க் மட்டும் நல்ல நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணி கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா அதுவே ஆகிடும். தென் இவ்வளோ தான் இன்ஸ்டலேஷன் வீடியோ. ஸோ இது ஒரு வீடியோவாக போட்டிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் மட்டும் கொடுங்க. ஏன்னா டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் போடுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அவ்வளோதான் கைஸ், வீடியோ முடிஞ்சுச்சு நண்பர்களே.